வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டவாணி. மண்ணை தோண்டினால் புதையல், ஜோதிடத்தை தேடினால் வெடியல். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் ஒரு சகோதரி நடத்தும் 15வது ஜோதிட கருத்தரங்கம் இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இந்த விழாவிற்கு என்னை அழைத்து கௌரவ அழைப்பாளராக, சிறப்பு அழைப்பாளராக என பேச அனுமதி கொடுத்த பிரபஞ்சம் மற்றும் நிறுவன அறக்கட்டளை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்த்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே நாம் எல்லாருமே இன்னைக்கு கூடியிருக்கிறோம்னா, இந்த எல்லாமே நம்ம பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஆணை. இந்த உடைய கான்செப்ட்ல நம்ம எல்லாருமே மீட் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் வரணும்னு நினைப்பாங்க, ஆனா வர முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனா சிலர் வரக்கூடாதுன்னு இருப்பாங்க, ஆனா வந்திருப்பாங்க. இது எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய கட்டளை. ஸோ இதுக்கு எல்லாமே பார்க்கும்போது நம்மளுடைய கோச்சாரங்கள், அன்றைய தசாபுத்திகள், அன்றைய நிலவரம் எல்லாமே கோயின்சைட் ஆகும். ஸோ இன்னைக்கு நான் வாஸ்து ஜோதிடம் பற்றி பேச வந்துள்ளேன். முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் என்னுடைய சாப்டர் நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு 15வது ஜோதிட கருத்தரங்கம். அதாவது இன்னைக்கு நிறைய குருமார்கள் எல்லாருமே வர உள்ளார்கள், வந்துள்ளார்கள். ஸோ அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அதாவது இன்னைக்கு 15வது கருத்தரங்கம். இதுல டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் என்பவர் சிறப்பழைப்பாளராக ஐயா பள்ளிவாளையத்திலிருந்து வரப்போகிறார். இப்போ இவருக்கு டாக்டர் சாஸ்தா மணிகண்டராஜ் அப்படிங்கிறதுக்கு 15 எழுத்துக்கள் கொண்டது. எனவே இன்னைக்கு 15வது ஜோதிட கருத்தரங்கம். மேலும் 15ங்கிறது கூட்டினா 6. 6 என்பது சுக்கிரன். எனவே சுக்கிரன் ஆகிய அபூர்வ சகோதரிகள், அதாவது திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் கருத்தரங்கம். சுக்கிரன் இருக்கும் இடம் ராமன். எனவேதான் தலைமை ஏற்று நடத்துபவர் ராமானுஜ ஜோதிட குரு ஆசிரியர். சுக்கிரனாலே பெருமாள், அதாவது சுந்தரராஜ பெருமாள் ஐயா அவர்கள் இன்று தலைமை. அவ்வளவுதான். மேலும் இன்று சுறுசுறுப்பாக நடக்கும் சூரிய சாரம் பெற்ற கவிதா சக்திவேல், பிரம்மாண்டமாக நடத்தும் ராகு சாரம் பெற்ற ஈஸ்வரி ராஜ், மங்களகரமாக நடத்தும் மஞ்சுளா மேடம், இவை அனைத்தும் சிறப்பாக நடக்க கௌரவ அழைப்பாளராக தர்மசாஸ்தா நிலைய மணிகண்டராஜ் அவர். சினிமா துறையில் ஒரு டாக்டர் எம்ஜிஆர் என்றால் ஜோதிடத்துறையில் டாக்டர் எம்கேஆர் என்பது நிதர்சனமான உண்மை. மேலும் இன்று சுக்லபட்சம். எனவே இந்த சுக்கிரனுடைய அமைப்பு இந்த கூட்டமைப்பு. மேலும் இன்று 15வது கருத்தரங்கம். எனவே 15 பேர் இந்த பிரவுச்சரில் இடம்பெற்றுள்ளார். இன்று ஏகாதேசி, பெருமாளுக்கு உகந்த நாள், அதாவது சனிக்கிழமை, அதுவும் பெருமாளுக்கு உகந்த நாள். எனவேதான் சுந்தரராஜ பெருமாள் ஐயா இன்றைய தலைமை. மேலும் இன்று பூச நட்சத்திரம். 28/3/2026 கூட்டினால் 5. 5 என்பது ஜோதிடம். எனவே புதன் என்பது ஜோதிடம். மேலும் 28 கூட்டினால் 10, 10 கூட்டினால் 1 சூரியன். எனவே தலைமை பெருமாள் ஐயா அவர்கள். இன்று சனிக்கிழமை, அதாவது நவகிரகங்களில் ஒன்றான அதை பற்றி நாம் இன்றைக்கு விரிவாக பேச உள்ளோம். மேலும் இன்று சுகர்ம நாம யோகம். சுகர்ம நாம யோகம் என்பது 7வது நாம யோகம். 7 என்பது கேது. 7 எழுத்துக்கள் கொண்டது இன்றைய சிறப்பு விருந்தினர் மணிகண்டராஜ் அவர்கள். மேலும் கேது என்பது ஜோதிடம். எனவே ஜோதிட கருத்தரங்கம். இன்றைய கரணம் வணிசை கரணம். வணிசை கரணம் என்பது பசு காமதேனு குறிக்கும். வணிசை கரணம் உடைய தானம் வஸ்திரம். எனவே இன்று அனைவருக்கும் வஸ்திரம் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் இன்று அமிர்த யோகம். இன்றைய கருத்தரங்கம் மிக அமிர்தமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இன்று பங்குனி 14ஆம் தேதி. 14 கூட்டினால் 5. 5 என்பது புதன். ஜோதிட பற்றிய கருத்தரங்கம். புதன் என்றால் பச்சை. புதன் என்றால் பெருமாள். புதனுக்குரியது சனிக்கிழமை.
இன்று ஆயில்யம் வரப்போகிறது. எனவே அதுவும் பச்சை குறிக்கிறது. பங்குனி என்பது கடைசி மாதம், அதாவது 12வது மாதம். ஸோ 12 ராசிகள் இருக்கும் ஜோதிட கருத்தரங்கள் அரங்கம் இந்த கருத்தரங்கம். 12 ராசியில் இருக்கும் ஜோதிட வல்லுநர்கள் கலந்து கொண்ட இந்த கருத்தரங்கம். மேலும் 12 எழுத்து கொண்டது சுந்தரராஜ் பெருமாள் ஐயா. இன்று சனிக்கிழமை 8, அதாவது 8 எழுத்து கொண்டது கவிதா சக்திவேல். ஈஸ்வரி ராஜ் 6 எழுத்து சுக்கிரன். எனவே அம்மா துலாம் ராசி. மேலும் லலிதாம்பி என்பதற்கும் 6 எழுத்து கொண்டது. 8 + 6 கூட்டினால் 14. இன்று பங்குனி 14. இன்று அமிர்த யோகம். எனவே இந்த கருத்தரங்கம் இன்று அமிர்தம் போல் அனைத்தும் வாரி வழங்க போதும் என்று பிரபஞ்சத்தின் ஆணை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாய்ப்பு நம் அனைவருக்கும் ஒரு வரப்பிரசாதம். இன்று என்னுடைய தலைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து மற்றும் ஜோதிடம். அதாவது தென்கிழக்கு சமையலறை சிறப்பு, அதே போல் வடக்கு வடமேற்கு இருப்பதும் சிறப்பு. காரணம் என்னவென்றால் வாஸ்து கடவுள் எப்பொழுதுமே அந்த திசையில் தான், அதாவது ஈசானி மூலையில் தான் உறங்கிக் கொண்டிருப்பார். அவர் உறங்கிக் கொண்டிருக்கும்போது அவருடைய வலது கை அக்னி மூலையில் இருக்கும். எனவேதான் அது வந்துட்டு சமையல் சொல்லக்கூடிய இடம். மேலும் தென்மேற்கில் குடும்ப தலைவன் உறங்குவது நன்மை. ஏனென்றால் அது வந்துட்டு கன்னி மூலை. கன்னி மூலையில் எவ்வளவு வெயிட் வேணாலும் வைக்கலாம். ஏனென்றால் அது வந்து கால் பகுதி, வாஸ்துவுடைய கடவுளுடைய கால் பகுதி. எனவே எவ்வளவு லோடு வச்சாலும் தாங்குவாங்கிறது குடும்ப தலைவனுடைய கான்செப்ட். பூஜை அறை மேற்கு தெற்கு அமைவது சிறப்பு. சில நூல்களில் வடமேற்கு வெஸ்டர்ன்னு கூறியிருக்கு. பட் என்னுடைய அனுபவத்துல வடமேற்குங்கிறது என்னை பொறுத்தவரை எனக்கு அது வந்துட்டு சரிப்பட்டு வரல. பட் வடமேற்கு குளியல் அறை அமைவது சிறப்பு. என்னன்னா இப்ப வாஸ்து பகவானுடைய படத்திலே நீங்க பாத்தீங்கன்னா வடமேற்குல அவருடைய இடது கை வைத்த மாதிரி படுத்திருப்பார். எனவே அது வந்துட்டு அங்க வந்துட்டு உங்க குளியல் அறை வைக்கிறது சிறப்பு. மேலும் வீடு மனை இதெல்லாமே சதுரமாகவும் செவ்வகமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதாவது வடக்கு வளம் தரும், கிழக்கு நலம் தரும். எனவே பால்கனிங்கிறது வந்துட்டு வடக்குல வைக்கிறது நல்லது. விண்டோ, அதாவது ஜன்னல் வடக்கு கிழக்கு வைக்கிறது ரொம்ப சிறப்பு. ஈசானிய மூலை வந்து எப்பவுமே நீண்டு இருக்கிறது சிறப்பு. ஈசானிய மூலையில் வந்துட்டு மழைநீர் வெளியேற வேண்டும். ஏன்னா வாஸ்து வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து கடவுள் வந்துட்டு அதாவது இப்படி எப்படின்னா மேல் நோக்கி இல்லை கீழ் நோக்கி படுத்திருப்பார். ஏன்னா வந்து நீர் பருகி கொண்டு இருப்பார். எனவே அது வந்து ஜலைமூலியா கருதப்படுகிறது. மேலும் தெற்கு தென்மேற்கு மேற்கு இவை எல்லாமே மலை குன்று இருப்பது நன்று. காரணம் இங்க வந்து கன்னி மூலை. அதனால ஓவர் வெயிட் வந்து நல்லது. அதாவது சாமியுடைய கால் பகுதி, வாஸ்துடைய சால், அதனால வெயிட் வந்து இங்க எவ்வளவுனாச்சும் தாங்கும். ஸோ கன்னி மூலைங்கிறது 90 டிகிரியில கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதாவது எல் ஷேப் வீடு இப்படி பார்க்கும்போது நீங்க வந்துட்டு எல் ஷேப்ல 90 டிகிரியில கன்னி மூலை இருக்க வேண்டும். கன்னி மூலை வந்துட்டு உயர்வாகவும் ஈசானி மூலை தாழ்ந்தாகவும் இருக்க வேண்டும். பிகாஸ் சாமி வந்து பாத்தீங்கன்னா இப்படி டுவர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் தான் படுத்திருப்பாரு. ஈசானியம் வந்து பஞ்சபூத ஆற்றல் பெறக்கூடிய இடம். அடுத்தபடியாக ஈசானியத்துல வந்து எக்காரணத்து கொண்டு மாடிப்படி வரக்கூடாது. அதே போல துளசி அருகம்புல் இது எல்லாமே வந்துட்டு நீங்க ஈசானி மூலையில வைக்கலாம். எக்காரணத்து கொண்டு இந்த ஈசானி மூலையில வந்துட்டு கிச்சன் ரூம், அதாவது டஸ்ட்பின் இதெல்லாமே இங்க வைக்கக்கூடாது. ஏன்னா கடவுளுடைய முகம் அங்க இருக்க இடம். அதனால அங்க வந்துட்டு நெருப்பு சம்பந்தப்பட்டது குப்பைகள் எல்லாமே இங்க வச்சோம்னா சாமி வந்து கஷ்டப்படுங்கனால அந்த ஃபேமிலியில குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மேலும் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து கிச்சன் ஏரியாவில் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா தூக்கம் வந்து நல்லாவே இருக்காது. மென்டலி டிப்ரெஷன் உண்டாகும், தலை வலிக்கும், மென்டலி ப்ராப்ளம் உண்டாகும். அடுத்தபடியாக தெற்கு பார்த்து சமைத்தல் கூடாது. ஏன்னா மருத்துவ செலவு அந்த வீட்டில் வந்து உண்டாகும், அதிகம் தரும்.
ஏன்னா யமனுடைய லொகேஷன், அதாவது செவ்வாயுடைய மெயின் வந்து ஃபோக்கஸ் ஹாஸ்பிட்டல் செலவு கண்டிப்பா இங்க நெறைய வரும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, வடக்கும், கிழக்கும் வந்துட்டு பெரிய மரங்கள் இருக்கக்கூடாது. அதாவது வாசலுக்கு எதிரே வந்து ஒரு குழி அல்லது கிணறு இதெல்லாமே இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா, ஒரு உச்சம் அதாவது தெருக்கூத்து வந்து உச்சம் வந்து சிறப்பு. நீச்சம் வந்து பிரச்சனை குடுக்கும். அதாவது வீடு கட்டும் முன்பு வந்து வாஸ்து நிபுணர் வந்து கான்டாக்ட் பண்றது வந்து ரொம்ப சிறப்பு. அதாவது வா வாஸ்து நிபுணர் பார்த்துட்டு தான் வீடே கட்டணும். கடைசி வரையிலும் வந்து கான்டாக்ட் வந்துட்டு வாஸ்து நிபுணர் இருந்தா வீடு வந்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேலும் வீடு வந்து கட்டுவதில வந்து பாதியில எக்காரணத்த கொண்டும் நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்தினீங்கன்னா தானே நிற்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால அதுக்கு தகுந்த மாரி எஸ்டிமேட்டு, பண வசதி எல்லாம் ஏற்பாடு செய்த பிறகு தான் நீங்க வந்துட்டு வீடே கன்டின்யூ பண்ணணும். அதேபோல வீட்டுக்கு வந்துட்டு சன்லைட் கண்டிப்பா வரணும். நீங்க எந்த அளவுக்கு வந்து கிழக்கு வந்து சன்லைட் வர வரவே அதாவது கிழக்கு நலம் தரும், வடக்கு வளம் தரும்பாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து சன்லைட் வர வர அந்த வீட்ல வியாதிகள் இருக்காதுங்கிறது கான்செப்ட். இதேபோல நாள்தோறும் வந்து வீட்ல சாம்பிராணி புகை போடணும். இதுல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கணபதி ஹோமத்துக்கு செய்த சமம். நீங்க ஒன்ஸ் ஒருக்க தான் கணபதி ஹோமம் செய்வீங்க. ஆனா நாள்தோறும் வந்து நீங்க சாம்பிராணி புகை வீட்ல போடுறதுனால உங்களுக்கு வந்து கணபதி ஹோமம், குதிரை லாடம் இதெல்லாமே வந்துட்டு நீங்க வந்துட்டு வீட்ல வந்துட்டு என்ட்ரன்ஸ்ல வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அதேபோல உங்களுக்கு திசைகள்னு பார்த்தீங்கன்னா, சமையல் வந்து அதாவது ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய வாஸ்துன்னா பெரிய சாப்டர். சமையல் வந்து வாஸ்து விதிகள், அதே மாரி விருந்தினர் அறை வந்து வாஸ்து விதிகள், டைனிங் ரூம் வாஸ்து விதிகள், பெட்ரூம் வாஸ்து விதிகள், சில்ட்ரன்ஸ் ரூம் வாஸ்து விதிகள், பாத்ரூம், மாடி படிக்கட்டு வாஸ்து விதிகள், இதெல்லாம் நெறைய வாஸ்து விதிகள் இருக்கு. ஸோ என்னன்னா, அதாவது இந்த சுருள் போன்ற ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. அது போற வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மாடி படிக்கட்டுல இருந்ததுன்னா, அது வந்து கெட்டது. ஸோ ஸ்ட்ரைட்டா போகணும், படிக்கட்டுல ஏறி வரணும். அதேபோல கிளாக் வைஸ் வந்து குட்டு. எக்காரணம் கொண்டும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ஏறது ரொம்ப தப்பு, பேடு. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா, ஆட் நம்பர்ல வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியா பார்க்கும்போது, இந்த வாஸ்து ஜோதிடம்ங்கிறது ஒரு ஒரு மினி டிப்ஸ் மாரி தரேன். அதாவது 4ல குரு அப்படின்னு பார்க்கும்போதே, 4ஆம் இடத்துல குருன்னா அந்த வீட்ல வந்துட்டு தாய்மார்கள், அம்மா வந்து உடல்நிலை மோசம், வம்சம் இதெல்லாமே அவங்களுக்கு வந்து சரி இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம் வந்து கடகம். ஆனா இங்க வந்து குரு உச்சம். ஸோ அதனால வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு உடல் ரீதியா பிரச்சனைகள், கல்லீரல் பிரச்சனைகள் இதெல்லாமே வரக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே 4ங்கிறது வீடு, லக்ஸரி. ஸோ இதுல வந்து அவங்களுக்கு ப்ராப்ளத்த குடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடம்ங்கிறது தாய். எனவே கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மஞ்சள் கலர் லட்டு தானமா குடுக்குறது சிறப்பு. அரசு மருத்துவமனையில் இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு குடுக்குறது ரொம்பவே சிறப்பு. அடுத்து 9ல சுக்கிரன் அப்படின்னு பார்க்கும்போது, தந்தைக்கு நல்லதல்ல. இது வந்துட்டு குறை சொல்லுவாங்க. அப்பாவுக்கு கெட்ட பேர்கள் வாங்கி தரும். அதாவது 9 நாளே அப்பா. இது வந்து காலபுருஷ தத்துவப்படி 9ங்கிறது வந்து தனுசு, போராட்ட ராசி. அதாவது மேலும் வந்துட்டு அங்க வந்துட்டு சுக்கிரன் வந்துட்டு அங்கிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடம் ரிஷப ராசி. அதனால 6ல சுக்கிரன்ங்கிறது தனுசுலருந்து பார்க்கும்போது வந்து அவங்க கண்டிப்பா வந்து சுவர் வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அவப்பெயர், பெண்களால் அவப்பெயர். அடுத்தபடி பார்க்கும்போது ஈசானியத்துல வந்து பாத்ரூம் வந்து இருக்கிறது வந்து ரொம்பவே உடல்நிலை கோளாறை கொடுக்கும். அடுத்தபடி ஏதோ சுக்கிரன் வந்து கன்னியில நீச்சம். அதாவது ஆடம்பரமான, அழகான வண்டி, மாளிகை இதெல்லாமே வந்துட்டு கிடைக்காதுங்கிற மாரி ஒரு சாஸ்திரம். காரணம் பார்த்தீங்கன்னா, கன்னி அப்படிங்கிறது வந்து ஈசானியம் வந்து அங்க வந்துட்டு ப்ராப்ளத்த வந்துட்டு கண்டிப்பா அதாவது யாருக்கு வந்து கன்னியில வந்துட்டு சுக்கிரன் இருக்கோ, இயற்கையாவே வந்து வீடு ப்ராப்ளமா தான் இருக்கும் உங்களுக்கு. வீடு வாஸ்து கோளாறோட தான் கட்டியிருப்பாங்க. ஒரு வீட்டிற்கு முக்கியம் பார்த்தீங்கன்னா, ஈசானியம் தான். ஈசானியத்துல தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இதே வந்து காத எனர்ஜி வந்து கிடைக்கும். காற்று வர வேண்டும். அங்கு வந்துட்டு நீங்க ஒரு அடைப்பு மட்டும் இருந்து இருக்கக்கூடாது. அங்கே அடைப்பு இருந்தாலே உங்களுக்கு சுக்கிரன் வரக்கூடிய வசதி வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே அடைப்பு ஏற்பட்டுரும். அது 3 அல்லது 11ல வந்துட்டு சனி மாந்தி இது வந்துட்டு இருந்தாலே அந்த குடும்பத்துல யாராவது செவிடர் கண்டிப்பா இருப்பாங்க. 3ஆம்ங்கிறது முயற்சி, 11ங்கிறது லாபம். ஸோ இது வந்து முயற்சி செய்து கட்டிய வீடு சிறப்பாக இல்லாமல் இருக்க காரணம் இந்த சனி மாந்தி. இது வந்து ஜாதகத்திலேயே அவங்களுக்கு இருந்தா அந்த மாரி தான் வீடே அமையும். ஏதாவது ஒரு அ எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். இல்லாட்டி அந்த வீடு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து அவங்களுக்கு லேட்டா நடக்கும். அடுத்ததாக 7ல செவ்வாய், சுக்கிரன். இது இருந்தாலே பாவர் சம்பந்தப்பட்டாலே, அவங்க வந்துட்டு விதவை திருமணம் செய்வது. கண்டிப்பா விதவைய தான் திருமணம் செஞ்சிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து விதவை அப்படிங்கும்போது 2ண்டு. அப்ப 2வது மனைவி. அதேபோல அவங்க வந்து வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும்னா 2வது வீடு.
ஆல்ரெடி வீடு கட்டினவங்கிட்ட போய் 2வது வீடு வாங்கினா நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இருக்கு. இப்போ 12ல குரு அப்படிங்கும்போது ஒரு ராஜ தண்டனை கண்டிப்பா இருக்கு. அதாவது காலபுருஷ தத்துவப்படி பார்க்கும்போது இங்க வந்து சுக்கிரன் உச்சம். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அவப்பெயர், பெண்களால் அவப்பெயர், லேடிஸ் ப்ராப்ளத்தால அவப்பெயர் இதெல்லாமே சந்திப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இங்க புதன் நீச்சம். அதனால வந்து தாறுமாறா காதல் செஞ்சு கெட்ட பேர் வாங்கிக்குவாங்க. அவமான திருமணம் கண்டிப்பா இருக்கு. 12ல குரு இருக்கிறனால. ஸோ இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த ஜாதகப்படியே அவங்களுக்கு வந்து அவப்பெயர் வரணும் அப்படிங்கிறது அந்த மாரி வீடு எல்லாமே இதுக்கு ஒரு காரணம். காரணம் தப்பான முறையில வீடு கட்டினால் தப்பான உறவு ஏற்படும். அடுத்தபடியாக சூரியன் குரு. இது வந்துட்டு சூரியன் குண இணைவு யாருக்கு இருக்கிறதுனால அந்த வீட்ல வந்து 6, 8ல இருந்துச்சுன்னா, காமாலை, அட்டாக் இது எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது குரு பகவான் தான் இந்த காமாலைக்கு எல்லாமே காரணகர்த்தா. அப்ப இது வந்து வடக்கு பார்த்து இருப்பார். குரு எப்பவுமே வடக்கு பார்த்து இருப்பார். ஸோ வீட்ல வந்து வடக்கு திசையில் சமையல் கூடம், அதாவது ஈசானிய மூலையில வெயிட் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்த தெற்கு யமன். அப்ப தெற்கு வாசல்ங்கிறது யமன் வாசல். ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் சமையல் வந்து ஈசானிய வடக்கு பார்த்துல வச்சதுன்னா, இந்த மாரி அட்டாக்கு, காமாலைலாம் வரக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ வீடு வந்து வாடகை வீடு இருந்தா வீடு மாத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா சொந்த வீடான்னா ஏதாவது அதுக்கு பரிகாரமோ இல்லைன்னா இடிச்சு கட்டிக்கிறது ரொம்ப சிறப்பு. இதே போல தென்னை மரம் உள்ள வீடு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு கண்டிப்பா அந்த வீட்ல தாமதமா இருக்கும். அதாவது வட்டி தொழில் செய்யறவங்க இருந்தாங்கன்னா, வட்டி குட்டி போடும். ஆனா அவங்க வந்து வாழ்க்கையில குட்டி போடுறது ஒரு தாமதம் ஏற்படும். இப்ப வீட்ல வந்து வாஸ்து தவிர்ப்பது சிறப்பு. எக்காரணத்தை கொண்டு அந்த தென்னை மரத்த வந்து வெட்டக்கூடாது. ஏன்னா, தென்னை மரம்ங்கிறது தென்னை பிள்ளை என அதுக்கு பெயர் உண்டு. அதேபோல நீங்க வந்துட்டு தென்னை மரத்த வந்து நீங்க சப்போஸ் வீட்ல வளர்த்துற மாரி சூழ்நிலை அதை வந்து அப்படியே உயிரோட எடுத்துட்டு போய் உங்களுடைய எம்ப்டி ஸ்பேஸ்ல எங்கேயாவது வச்சுட்டீங்கன்னா, ரொம்ப சிறப்பான பலனா இருக்கும். மேலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இனிய நாளாக அமையட்டும். இந்த வாய்ப்பு அளித்த பிரபஞ்சம் மற்றும் நடிதாமிய தாயார் ஜோதிடத்துக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த என் ஆன்றோர், சான்றோர் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியினை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனலுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் யூடியூப் நேயர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் செல் நம்பர் 8072311613. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாஸ்து ஜோதிடம் பற்றி என்ன சந்தேகம் இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம். என் பெயர் தனம் தண்டவாணி. எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை, வந்தே மாதரம். அடுத்தபடியா ஒரு டிப்ஸ் மாரன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதாவது ஒவ்வொருத்தருடைய ஜாதகப்படி தான் வீடு அமையும். கிரகங்கள் அமைப்பு பார்த்து என்னதான் வாஸ்துவை அமைத்தாலும் ஏதோ ஒரு தவறு ஏற்படும். அல்லது வெளியே இருந்து வரும் தாக்கம் கூட வாஸ்து அமைப்பை தடுக்கும். அதாவது மேலும் பக்கத்து வீட்டுக்காரருடைய தாக்கம் கூட அந்த வாஸ்து பக்கத்து அவங்களுக்கே வந்து வச்சு செய்யும். எனவே கர்மவினை இருந்தால் மட்டும்தான் வழிகாட்டுதல் கிடைக்கும். அதாவது ஜோதிடம், ஜோதிடராகட்டும், வாஸ்து நிபுணராகட்டும், இவங்க வந்துட்டு கட்டணம் வந்து சிலர் கொடுக்க வந்து சண்டை ஓடுறாங்க. இவ்வளவு அமௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எல்லாமே சரியில்லாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணம் தான். எனவே ஜோதிடர்கள் ஒரு தெய்வஜன். ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களுடைய வாக்கு தெய்வ வாக்கு தான். எனவே வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த்.